ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவல் விலாகில் பாதி எப்படி இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் மீதி பாதி இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறத பார்த்தா அது சிட்டின்னு தெரியுது இல்லையா? நான் கோயம்புத்தூரில் இருந்து தாங்க போயிட்டுருக்கேன். எந்த ஒரு சிட்டி கோயம்புத்தூர் ஆகட்டும், எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலுமே தெரியும், நிறையா வண்டிகள் இருக்கும். அதனுடைய சத்தம், அதனுடைய ஏர் பொல்யூஷன் எல்லாமே இருக்குங்க. சிட்டி வாழ்க்கைன்னா அப்படி தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதை யாருமே மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, நெக்ஸ்ட்டு பாதி பார்க்க போகிறது அப்படியே நேர் ஆப்போசிட்டுங்க. நீங்கள் பார்க்கும்போதே அது உணர்வீங்க. கண்ணுக்கு எவ்வளோ குளுமையாக இருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஆமாங்க, நான் பிறந்த ஊருக்கு போகிறேங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? அந்த ஊரை விட்டு நான் வரும்போது, கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ வேதனை. அம்மா அப்பாவை விட்டு பிரிகிறோம், நான் என்னோடய சொந்தங்களை விட்டு பிரிகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஊரை விட்டு நான் பிரிகிறேனே அப்படிங்கிற இது மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டங்க. அப்படி பிரிந்து தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சரி, பார்க்கலாமா? ஆக்சுவலாக நான் காலையில் 4 மணிக்கே எழுந்துட்டேங்க. காலையில் டிஃபனு, அப்புறம் மதியம் லஞ்சு இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, மாவு அரைச்சி வச்சுட்டு நைட்டு டிஃபனுக்காக எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாகி என் வீட்டுக்காரர் என்னைய காலையில் 6:30 மணிக்கு காந்திபுரத்தில் கூட்டு வந்து விட்டார். காந்திபுரத்துலேருந்து நான் கோபிசெட்டிப்பாளையம் பஸ் ஏறினேங்க. நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? அது கோபிசெட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப மாதக்கணக்கே இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனது. எல்லாமே புதுமையாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இல்லை. எப்போவுமே நாங்கள் போவோம் அப்படின்னா சத்தியமங்கலம் வழியாக தாங்க போவேன். சத்தியமங்கலம் வழியாக வந்தால் அது வேறு மாதிரி. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வயல்வெளி அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் காடுகளாக இருக்குது, தென்னை மரத்தோப்பு, வாழைத்தோப்பு அது எல்லாமே இருக்கும். ஆனால் வயல் கம்மியாக இருக்கும். கோபிசெட்டிப்பாளையம் வழியாக என்னோடய ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அத்தனையும் வயல்வெளிங்க. நீங்கள் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. பவானி ஆறு பாயிறது, அதுலேருந்து கிளையாக பிரிஞ்சு குட்டி குட்டி வாய்க்கால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுங்களா? அந்த பவானி ஆறு என்னுடைய தோட்டத்தை ஒட்டி போகும். நடக்கிற டிஸ்டன்ஸ் தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால் ஒன்று இருக்கும். பவானி ஆறுலேருந்து ஒரு கிளை வாய்க்கால் ஒன்று வரும். அது என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. பாருங்கள், இதுதான் அந்த வாய்க்கால். நான் சொன்னது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால். இதுக்கு முன்னாடி ஒரு கடை ஒன்று பார்த்தீங்க, அது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடைங்க. அவங்கள நல்லா என்கிட்ட பேசுவாங்க. இவ்வளோதாங்க என்னுடைய ஊர். பார்த்துருப்பீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு தோணுச்சா என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அமைதியான, அந்த கண்ணு குளிர்ச்சியான உணர்வு இதுதாங்க என்னுடைய கிராமத்து வீடும் கூட. இது நான் ஒரு நாள் நான் பொறுமையாக போய் வீடியோ போடுறேங்க. நான் ஒரே நாளில் திரும்பி வந்துட்டேன், அதனால தான் நான் போட முடியல. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். நான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. கோயம்புத்தூர் வந்தாச்சு, திரும்பி சத்தியமங்கலம் வழியாக வந்தேங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.